பாராட்டுகள் அனைத்தும் படைத்தவனுக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் கிடைக்கட்டும். நம்ம HSV, CMV, ரூபல்லோ, டொக்ஸோபிளாஸ்மா, TPHA, VDR இந்த மாதிரி சொல்லக்கூடிய எண்ணற்ற பால்வினை நோய்களை பற்றி எப்படி டெஸ்ட் எடுக்கணும், என்ன ஹோம் ரெமெடி ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி ஃபுட்டு நம்ம பயன்படுத்தணும், என்ன மாதிரி வாழ்க்கை முறைகளை பயன்படுத்தணும், எது பண்ணால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், என்ன பண்ணால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது அப்படின்னு நம்ம பல விஷயத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இன்றைக்கி நம்மளுடைய மெடிசன்ஸ் சென்னையிலேருந்து உலகம் ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னாக்கா, சொல்கிறதை கேட்டால் முழுமையாக குணம் ஆகும். 2 பேர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. டாக்டர்கிட்டையும் அட்வைட்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது. டாக்டர்கிட்ட போய் சொன்னால் உயிர் போயிடும், அட்வைட்கிட்ட போய் சொன்னாக்க கேஸ் போயிடும். ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா, எல்லாத்துக்கும் நிறைய ஆராய்ச்சிகள் இருக்குது. எதுவுமே சாதாரணமாக சொல்லப்படலை. சரித்திர காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பொதுவாக இந்த மாதிரியான பால்வினை நோய்கள், வைரஸ் சம்பந்தமான அனைத்து விதமான நோய்களுக்கும் நம்ம வெள்ளக்காரன் என்ன பண்ணானாக்கா, நோய்களுக்கு ABCDயை கலந்து போட்டு பெயர் வச்சான். CMV, VDRL, HSPAG, HIV, HSV, TPHA. பாருங்களேன், நோய்களுக்கு பேர் ABCD. ஆனால் அதுக்கான காரணம் என்னென்னாக்கா சரியான முறையில் தெரியாது. தெரியாததுனால அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ABCDயை கலந்து போட்டு பேர் வச்சுட்டு போயிட்டான். ட்ரெடிஷ்னல் மெடிசன், தங்க தமிழ் மருந்து, இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுதுனாக்கா, பாரம்பரியமாக ராஜ மருத்துவம்னு சொல்லக்கூடிய மருத்துவம் தான் தங்க தமிழ் மருந்து. ராவண மருத்துவம், பலவிதமான எண்ணில் பேர் வைக்கலாம். ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ், சித்தா மெடிசன்ஸ், எப்படின்னா பேர் வச்சுருக்கலாம். ஆனால் இன்னைக்கு 1980களில் இருந்துதான் வைரஸு, இது ஒரு வைரஸு, இந்த நோய் முழுமையாக குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு மாடர்ன் மெடிசன் பேர் வச்சிருக்குது. ஆனால் அதற்கும் முன்பு ராஜா காலத்திலலாம், ஏன் ஆதி மனிதன் காலத்திலேருந்து அனைத்து வைரஸ் நோய்களும் வெட்டை நோய், என்னது வெட்டை, மேக வெட்டை அப்படின்னு நம்ம ட்ரெடிஷ்னல் மெடிசன்லேருந்து எல்லா மெடிசன்லையும் இன்க்ளூடிங் ராவண மருத்துவம் வரைக்கும் அதில் சொல்லியிருக்காங்க. இந்த மேக வெட்டை நோய் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா, வெட்டை முத்தனா அடுத்தது கட்டையிலே ஒரு நோய்க்கு நீங்கள் வரும்போது உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி போயிடும். அப்படி நோய் எதிர்ப்பு சக்தி போகும்போது என்ன ஆகுனாக்கா, அவனால் சாப்பிட முடியாமல், எந்த ஒரு உடல் உழைப்பும் பண்ண முடியாமல் படுத்த படிக்க அவன் இறைவன் அடி சேர்ந்துருவான். இதுதான் அந்த மேக வெட்டையில் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. மேகத்தில் 21 அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. சர்க்கரை வியாதியிலேருந்து அனைத்து கொடிய வைரஸ் நோய்களும் அந்த மேக வெட்டையில் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு இயல்பான ஒரு விஷயத்த ஊதி பெருசாக ஆக்கிட்டு, இதுக்கு உலகத்திலேயே மருந்து இல்லை, இதை குணப்படுத்தவே முடியாது, இதுக்கு சும்மா நீங்கள் வேக்சினேஷன் மட்டும் தான் பண்ணிக்கணும், எந்த ஒரு நாட்டிலையும் போய் வேலை செய்ய முடியாது அப்படின்னு நிறைய வதந்திகள் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. நம்ம மட்டும் தான் முடியாதுன்ற ஒரு விஷயத்த சயின்டிஃபிக்காக ரிப்போர்ட்டில் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம். நம்ம இதே மெடிசன் சாப்பிட்ணுன்னாக்கா, ஆல்கஹால், ஸ்மோக்கு, அதிகப்படியான பிராய்லர் சிக்கன், மெயினாக நான்வெஜ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிங்கனாக்கா முழு திருப்தியை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். அதை நான் உங்களுக்கு உறுதியோடு சொல்கிறேன். நான் வரத்துக்கு முன்னாடி உங்களோட ரிப்போர்ட்டு, மெடிசன் சாப்பிடும்போது மிடில் டைமில் உங்களோட ரிப்போர்ட்டு, ப்ரீவியஸ் அண்டு லாஸ்ட் டைமில் உங்களோட ரிப்போர்ட்டு, எல்லா ரிப்போர்ட்டையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, இப்படி இருந்த நீங்கள் இப்படி குணமாயிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கான விஷயங்கள் கிடைக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம நிறைய நோய்களுக்கு இலவசமாக மருந்து கொடுக்க போகிறோம். அதற்கான வீடியோக்கள்லாம் அடுத்தடுத்து வரும். அதனால் பாதிக்கப்பட்டவங்களாம் பார்த்துக்குங்க. நிறைய ஹோம் ரெமெடி, ஹோம் டிப்ஸு, எப்படி சிம்பிளாக நீங்களே மெடிசன் மேக்கிங் பண்ணலாம், இந்த மாதிரி பல எண்ணில் அடங்காத வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும். இனிமேட்டு சில நாட்களில் தொடர்ந்து கவனித்து சொல்கிறத 1க்கு 2 வாட்டி நல்லா தெளிவாக கேட்டு பயன்படுத்தி பலனடைங்க. மற்றவங்களும் இந்த விஷயத்தை நீங்கள்
சொல்லிக் கொடுக்கணும். நம்முடைய சந்ததிகளுக்கு மஞ்சளோட தன்மை பற்றியோ, மருதாணியோட தன்மை பற்றியோ, இஞ்சியோட தன்மை பற்றியெல்லாம் நம்ம சொல்லலைன்னா என்ன ஆகும்னாக்கா, இன்னும் அடுத்த யுகத்தில், அடுத்த யுகம்லாம் சொல்லணும், அடுத்த ஜென்ரேஷனில் எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்நாக்ஸ் டப்பா கொடுக்குறோம், டிஃபன் பாக்ஸ் கொடுக்குற மாதிரி மெடிசன் டப்பாவையும் கொடுத்து அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் வரும். WHO என்ன சொல்லியிருக்குனாக்கா, 2020க்கு மேலே நான் கரண்ட் டேட்டில் வீட்டுக்கு வீடு டயபெட்டிக் பேஷண்ட்டோ கேன்சர் பேஷண்ட்டோ வரதுக்கான வாய்ப்பு இந்தியாவில் அதிகம்னு சொல்லியிருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போவே நம்ம நெருங்கிட்டோம். ஸோ சொன்னதை கரெக்டாக உபயோக பண்ணுங்கள். அந்த காலத்தில் இருக்கிற விஷயத்த நம்ம ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ் பண்ணாலே இந்த காலத்தில் நோய் குணமாயிடும். அனைத்து வைரஸ் நோய்களுக்கும் உலகத்தில் எங்கே நீங்கள் இருந்தீங்கனாலும் எனக்கு உங்கள் ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுடைய நிவாரணம், நீங்கள் குணமாகக்கூடிய நிவாரணம் உங்கள் வீடு தேடி வரும். இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. நன்றி.